ஏகாந்த சூழலை சந்திப்பதற்கான பயிற்சிகள் என்கிட்ட இருக்குது, அதுக்கான பாடத்திட்டம் என்கிட்ட இருக்குது. வந்தால் அதை கற்று நீ என்ன பண்ணிடலாம், வாழ்ந்துடலாம், சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஜாதியோ மதமோ மொழியோ இனமோ ஆணோ அல்லது பெண்ணோ தடை கிடையவே கிடையாது. உன்கிட்ட தடை இருந்தால் நான் சொல்லுவேன், அவ்வளோதான். நீ உடைக்காமல் இருது உன் பிரச்சனை. தடையை கடந்து வா, இல்லை வராமல் போ, உன் பிரச்சனை. அது யாருதே, நான் இதெல்லாம் இது அப்படின்னு நான் சொல்கிறேன், இவ்வளோ தான் நான் சொல்கிறேன். நீ செவி மடிக்கலை, என்னை கூட பேசலைன்னு நான் என்ன பண்ண முடியாது? நான் கூப்பிட்றேன் உன்னை, வா பேசு, என்னை கூட சொல். நான் சண்டைக்கெல்லாம் கூட கூப்பிட்றேன் உன்னை. நான் உன்னை திட்டுறேன், நீ என்னை திட்டிச்சு என்ன பண்ணேன், பேசு, என்ன இருக்குது, அப்படியே பேசி சந்தோஷமாக இருப்போம். ஸோ இந்த ஏகாந்த சூழலோடு ஒரு மனிதன் வாழ்ந்தார் எங்கே தான் சமாதி தான். பித்தியார் சொல்ல வேண்டியது இல்லை. நீ போகிற இடம் உனக்கு தெரியும்ன்ற நான் போகிற இடத்த சொல்கிறேன் வா. இப்போது ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த வாரத்தில் கூட முன்னாடி, வெளிச்ச உடம்பு இல்லை செத்துட்டு போயிடும் மனம். மனம் தான் வெளிச்ச உடம்பு, வெளிச்ச உடம்பு தான் மனம், அதுக்கு பேர் ஆத்மா. ஆமாம், இன்னும் கூட புரியாமக்கிறான். உயிர் தான் கடவுள் நிறைய வாட்டி சொல்லுங்கிறேன், இன்னும் கூட அது புரியாமல் செஞ்சுக்கிறேன். தெய்வத்துக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இன்னும் கூட கேட்டுனுக்கிறான் கேள்வி ஒருத்தங்க வந்து இதில் கமெண்டில். அந்த கடவுளை கும்பிட்டா வாழ்க்கையில் கஷ்டமாயிடும், இந்த கடவுளை கும்பிட்டா வாழ்க்கையில் இதுவாகிடும். கடவுளை அதெல்லாம் தெய்வம்னா புரியல. தெய்வத்துக்கும் கடவுளுக்கும் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, எல்லாருக்கும் போய் சேரவே இல்லை. நீங்கள் எல்லோரும் ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வைங்க, கடவுள் வேறு தெய்வம் வேறுன்ட்டு. அப்போனா 10 பேர் புரிஞ்சிடானா பார்க்கலாம்.